அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு இந்தியாவில் எப்படி வைக்கிறாங்களோ அதே ஸ்டைலில் பண்ண போகிறோம். நேற்று மஜ்பூ ஸ்டைலில் கோழி அவிச்சு அந்த கோழியில் நம்ம குழம்பு வச்சோம். கோழி கரைஞ்சி போச்சு ஏமாச்சா. அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் கோழி வந்து பொசு பொசுன்னு வெந்து போச்சு. இன்றைக்கி பக்காவான ஸ்டைலில் இந்தியா அதாவது இந்த முனியாண்டி விலாசெல்லாம் சாப்பிட்டா விரல சப்புவீங்களா அந்த டேஸ்ட்டுக்கு நாங்கள் வைக்கிறோம். அப்படியே இப்படிக்கா வந்தோம்னாக்கா மச்சான் இதை கிண்டு இங்கே பாருங்கள். மாஷா அல்லாஹ் வெங்காயம் தக்காளி இப்படி பொன்னிறத்தில் வதக்கணும். ஆயிலை ஊற்றி இந்த கை அந்த பக்கம் போட்டோம். இந்த அளவுக்கு வதக்கின பிறகு அடுத்ததாக நாம் மஞ்சளையும் மிளகாத்தூளையும் கொட்டணும். அதை வச்சுட்டு இதை எடுத்து கொட்டு. ஒரு ஸ்பூன் இதாக இருக்கு பாரு. இந்த இதில் ஒரு அரை ஸ்பூன் போடு. அப்படியே வை, நான் படுத்துக்கிறேன். இதில் மட்டும் மூடி. ஓகே. அது மூடிடு. அடுத்தபடியாக மிளகாத்தூளை கொட்டணும். இதோ அடியில் இருக்குது. அடுத்தபடியாக மிளகாத்தூள் போட்டு வதக்கும் போது அழகிய ஒரு பொன்னிறமான வாசனை வரும். எங்கே கரண்டி நான் போடுறேன். அள்ளி போடு. அவ்வளோதான், மூடி வச்சுட்டு இப்போ மிளகாத்தூளும் போட்டாச்சு. போட்ட மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் அப்படி கிண்டினோம்னா அப்படியே பிரியாக பிரிஞ்சு எண்ணெய் மாதிரி மதக்கி சிகப்பு கலரில் வரும். என்னுடைய வாப்பா முனியாண்டி விலாஸில் வேலை செய்யும்போது இப்படி தான் போடுவார். அள்ளி போட்டு வதக்குவார். இது முடிஞ்ச உடனே என்ன செய்யணுனாக்கா அந்த வாசனை கம்மன்னு வரும்போது இஞ்சி பூண்டை போடணும். இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. 1 2 3 கொஞ்சோண்டு போடுங்க. எக்ஸ்ட்ரா லைட்டாக போதும். அதுதான் ஓரமாக தூக்கி வச்சுருங்க. இப்போ லைட்டாக ஒரு பெரட்டுங்க. அப்படியே பெரட்டினதை வாசனை போகிற வரைக்கும் பெரட்டுங்க. இப்போ இந்த கோழி வந்து ஃப்ரெஷ்ஷு கோழி மாஷா அல்லாஹ். லெக் பீஸை பாருங்கள், வாயெல்லாம் ஊறுது. ஆமாம். அடுத்தபடியாக இங்கே தயிர் வச்சுருக்கோம். இது நம்ம சொந்தமாக உரக்குத்தின தயிர். மாவுட்டின் பாலை வந்து காய்ச்சி தயிரை உரக்குத்தணும். ரெடியாக இருக்குது. வாசனை வருதா மச்சான்? இஞ்சி பூண்டு வாசனை லைட்டாக இல்லை, கொஞ்சம் இது சூடாகணும். அது அடுப்பை வந்து சூடு ஏற்றி வச்சுருக்கேன். ஓகே. இப்போ என்ன செய்யணும்? அப்படி கிண்டக்கூடாது மச்சான். வீடியோ நீ எடு. அப்படி எடு. ஆஹா கம்மங்குது பாரு. மாஷா அல்லாஹ். இப்போ என்ன செய்யணும்னா தயிரில் ஒரு 2 கரண்டி, கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் வைக்காத, கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கோ. வாய் இப்பயே ஊறுது. ஆமாம் மச்சான், எச்சு ஊறுது. பசி வேறு. கொப்புசை வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் அப்படியே பெரட்டின மாதிரி செம்மையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். மாஷா அல்லாஹ். இதை பாருங்கள், தயிர் போட்ட உடனே வெள்ளை கலருக்கு மாறுதா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சிக்கன் அதில் ஆட் பண்ண அள்ளி போட்டுடணும். போட்டாச்சு. கிட்டத்தட்ட சிக்கனை எத்தனை பீஸ் போட்டிருக்கோன்னா 10 பீஸ் போட்டிருக்கோம். தூக்கி போடு. அடுத்தபடியாக அதை இந்த இஞ்சி பூண்டோட போட்டு பெரட்டணும். பெரட்டிட்டுமா? கிளியராக வருதா வீடியோ? ஓகே. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பெரட்டி. ஆமாம். இப்போ சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சு பிஸ்மில்லாஹ் மூடியை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடணும். இப்போ மாஷா அல்லாஹ் கோழி ஒரு காவாசி வெந்திருக்குது. நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். கூசா வெட்டி போட்டாச்சு. அதை ஒரு கிண்டிட்டேன். அதை பதிவாகல. இப்போ உருளைக்கிழங்க போட்டாவது. இந்த உருளைக்கிழங்கு வேவுற நேரம் கோழி வெந்துடும். இந்த பிராய்லர் கோழி அப்படித்தான். உருளைக்கிழங்கு வேவுற நேரத்துக்கு தான் அது வெந்து போகும். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா மசாலாக்களை போடணும். மசாலா போடுமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் மசாலாவெல்லாம் போட்டோம். கடைசியாக மிளகு பொடியும் போட்டாச்சு. கறியும் உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்குது. கடைசியாக என்ன பண்ணுறோன்னா கறிலாம் வெளியே தெரியுது. தண்ணி ஊற்றணும். என்ன ஊற்றணும்? தண்ணி ஊற்றணும். பிஸ்மில்லாஹ். ஓகே.
இப்போ ஒருக்கா நல்லா மாஷல்லா. அவ்வளோதான். இந்த கறி அதில் முழுகணும்ல. இப்போ நம்ம தண்ணி ஊற்றின பிறகு கட்டியாக இருந்தது தண்ணியாக மாறிடுச்சா. அடுத்தபடியாக என்ன செய்யறோம்னா கரெக்டாக 10 நிமிஷம் வந்துருச்சு இல்லையா. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு வந்த பிறகு மற்ற வேலையை பார்க்கணும். என்ன உள்ள அமைஞ்சிச்சா, தண்ணி போடணும். அப்படிங்க 10 நிமிஷம் போடணுமா? ஆமாம், கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு வந்துடும். ஏற்கனவே ஒரு நேரம் 10 நிமிஷம் ஆச்சுல்ல, இன்னொரு 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சா டேஸ்ட்? இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, அது நான் பார்த்துக்கிறேன். அக்கா அது மாஷல்லா. லைட்டாக உப்பு குறையுது, அது மட்டும். கல் உப்பு போட்டு சமைக்கணும்னு சொல்லிவிட்டாமா. சால்ட் உப்பு போட்டு சாவாதீங்க. நெருப்பு எப்படி கூட்டி வைக்கணுமா? ஸ்லோவில் தான் எப்பவுமே. கோழிக்கு மட்டும் நெருப்பு கூட்டி வச்சுன்னு வைங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வேக, கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா ஏற. ஓகே மக்களே, 6.5 நிமிஷம் வந்துருச்சு இந்த வீடியோ. 5 நிமிஷத்தில் முடிக்க முடியல. தேங்காவை கொதி வந்து வெந்த ஒன்றை ஊற்றிட்டு அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புகளை கொப்புசில் ஊற்றியும் அடிக்கலாம், சோத்தில் ஊற்றியும் அடிக்கலாம். வெறுசாக வேணாலும் குடிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூப்பாக குடித்தாலும் குடிங்க. ஆனால் அருமையாக இருக்குது. நல்லா இருந்துச்சுல மச்சான்? சூப்பர் மாஷல்லா.